இது வலிக்கலிங்க. என்ன கிழிஞ்சா? வலிக்கலிங்க. இந்த வெள்ளை அடிச்சிருக்குல்ல இங்கே உள்ள கிழிஞ்சா இதா எப்படி இருக்கு? ஒரு ஆரஞ்சு கலர் இல்லைங்களா இந்த என்கிட்ட கொடுங்க. மேலே இருக்கிறது தீவி மீனா? தீவி மீன். எல்லாருக்கும் வணக்கம். சுகந்தன் இன்னைக்கு ஒரு கிளி மீன் பிடிச்சிருக்காரு. அந்த கிளி மீன் பேர் வந்து வலி கிழிஞ்சானா. அதாவது தீவுலேருந்து பாதை மாதிரி வர்றதுனால அதுக்கு பேர் வலி கிழிஞ்சான். மீன் ரொம்பவே அழகா இருக்கு, வாங்க பார்க்கலாம். கூனி இறைகளை ஒன்று ஒன்றா எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னா, போட்டு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சுன்னா அதிகபட்சம் கூனி தட்டுப்பாடுக்கு ஆயிரும். அதனால போட்டு ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடியே கூனி இறையை பத்திரப்படுத்தினா தான் உண்டு. ஆமாங்க, மண்டபத்தில் போய் கூனி வாங்கி வச்சு அதை காய போட்டால் தான் கிளி மீன்களை பிடிக்க முடியும். இந்த 2 மாதத்துக்கு கூனி கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியாக தாங்க இருக்கும். அதனால இந்த 2 மாதத்துக்கு கூனியை கொஞ்சம் கவனமாக தாங்க கையாளணும். ஆமாங்க, அதாவது ஒரு பொருள் வந்துட்டு அடிக்கடி கிடைக்குது அப்படின்னா அதோட மரியாதையும் அதோட அவைலபிலிட்டியும் வேறு. சப்போஸ் அது ஒரு 2 மாதத்துக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்பவே சிரமங்க. அதுவும் தொழில் பண்ணும்போது கூனி இறை இருந்தால் மட்டும்தான் தூண்டில் வீச முடியும்னு சொல்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது கூனி இறையை கண்டிப்பாக வாங்கி பத்திரப்படுத்தி தான் ஆகணும். நரம்பு சுற்றி கிடக்கு போலங்க, அதையும் சரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு தலைமை ஏதோ மூட் ஸ்விங்கில் இருக்காரு போலங்க. ஆமாங்க, குறி வச்சுட்டாருங்க. குறி வச்சு சூப்பராக தூக்கி வீசிட்டாருங்க தூண்டில. கடல் எப்பவும் கூட ரொம்பவே தெளிவாக இருக்குங்க. பாருங்களேன், அந்த வெளிச்சத்துக்கு கடலில் இருக்க எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு கிளியர் ஆக்கும்போது மீனோட நடமாட்டம் ரொம்ப அழகாகவே தெரியும். அது பார்க்கில் போய் உட்காந்து கூட எந்த பார்க்கில் போய் உட்காந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி துல்லியமாக பார்த்து இற வச்சு வீசலாங்க தூண்டில. எங்க தெரியல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பராக ஒரு மீன் மாட்டிருச்சுங்க. ஆனால் மாட்டின வேகத்துக்கு ரொம்பவே யோசிக்கிறாரு. கச்சாவை போடுமா இல்லை அப்படியே தூக்கிடுமா அப்படின்னு ரொம்ப பெரிய யோசனையில் இருக்காருங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. கச்சா தேவையில்லை, மெதுவாக மேலே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தார். டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிச்சிட்டாருங்க மீனை மேலே. இது வலிக்கலிங்க. என்ன கிழிஞ்சா? வலிக்கலிங்க. இந்த வெள்ளை அடிச்சிருக்குல்ல இதெல்லாம் வந்து தீவு மீன். இங்கே உள்ள மீன் சிகப்பாக இருக்கும். இந்த கல்லுக்குள்ள இருக்கும். இப்போ வழிபோக்கா வந்துட்டு நானும் வழி வந்த மாதிரி. இதில் எதை சொல்கிறியா? வெள்ளை எந்த இடத்துல சொல்கிறியா? இது வந்து நம்ம இங்கே உள்ள கிளிங்க. இதா எப்படி இருக்கு? ஒரு ஆரஞ்சு கலர் இல்லைங்களா பெருசாக தெரியுது. இதாங்க இங்கே உள்ளது. இப்போ பிடிச்சது இது அந்த இருக்கா? இது எப்படி இருக்கு? என்னது? இது வந்து பார்க்கலிங்க. இது வந்து தீவு மீன். அதான் அதுக்கு இருக்கு வித்தியாசம். இந்த என்கிட்ட கொடுங்க. மேலே இருக்கிறது தீவி மீனா? தீவி மீன். கீழே இருக்கிறது பார்க் கிழிஞ்சா. பார்க் கிழிஞ்சா கொஞ்சம் லைட் கலராக இருக்காப்ல அவரு. ஆமாம்.
இவர் தாங்க வழி கிழிஞ்சான், வழி தவறி வந்தவர். இது பார் கிழிஞ்சான். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com